நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலேயுமே வானத்தைப் போல மாதிரியாக தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி வராங்க. தாமதமாக 37 வயதில அவர் திருமணம் செய்து கொண்டதனுடைய பின்னணிய பற்றி இப்ப பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்திருக்கு. விஜயகாந்துக்கு மிக தாமதமாகத்தான் திருமணம் நடைபெற்றிருக்கு. விஜயகாந்த் தனது 37 வயதில பிரேமலதா அவர்களை கரம் பிடிச்சாரு. அதற்கு பின்னணியிலும் ஒரு வானத்தைப் போல கதை இருக்கா. திரையுலகில் பெரும் சாதனைகளை நிகழ்த்திய விஜயகாந்த் திருமணத்தை மட்டும் தள்ளி போட்டுக்கொண்டே வந்தாராம். 1989 ஈரோட்டில் இலவச மருத்துவமனை, சென்னை சாலிகிராமத்தில் இலவச மருத்துவமனைகளை கற்றினார். தனக்கு நெருக்கமானவர்கள், ரசிகர்கள் மட்டுமில்லாமல் முன்பின் தெரியாத ஏராளமானோருக்கும் உதவிகளை செய்திருக்கிறாரு விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்களினுடைய தந்தை அழகர் சாமிக்கு ஆண்டாள், ருக்மணி என இரு தாரங்கள். அவர்களில் ஆண்டாள் அம்மாளின் மகன்தான் விஜயகாந்த். விஜயகாந்துடன் பிறந்தவர்கள் விஜயலட்சுமி, நாகராஜன், திருமலாதேவி போன்றவங்க. ருக்மணி அம்மாளுக்கு பிறந்தவங்க செல்வராஜ், பால்ராஜ், சித்ராதேவி, ராம்ராஜ், மீனாகுமாரி, சாந்தி, பிருத்திவிராஜ்னு 7 பேரா. சினிமாவில் சாதித்து பணம் சம்பாதித்த பிறகு தனது மாற்றாந்தாய் பிள்ளைகளுக்கும் விஜயகாந்த் முன்னின்று பல உதவிகளை செஞ்சிருக்கிறாராம். தனது அனைத்து சகோதர சகோதரிகளின் திருமணத்தையும் நல்ல முறையில் நடத்தி வச்சிருக்காரு. தனது இளைய சகோதரர்கள் திருமணத்தையும் நடத்தி வச்சிருக்கிறாராம் விஜயகாந்த் அவர்கள். வானத்தை போல படத்தின் கதையைப் போலவே எல்லா தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் திருமணம் செய்து கடமையை முடித்த பிறகுதான் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தோன்னா திருமணம் பண்ணியிருக்காரு. அப்பவே அவருக்கு 37 வயதாயிடுச்சான். தன்னுடைய அக்காவின் வற்புறுத்தலின் பேரில் தான் பிரேமலதாவை கைப்பிடிச்சிருக்காரு. வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த BA பட்டதாரியான பிரேமலதா விஜயகாந்த் அவர்களினுடைய ரசிகையா. அவரை கரம் பிடிச்சிருக்கிறாரு. 1990ஆம் ஆண்டு ஜனவரி 31 பிரேமலதாவை மணந்திருக்கிறாரு விஜயகாந்த் அவர்கள். அப்போது அவருக்கு 37 முடிஞ்சிருக்கு. விஜயகாந்த் பிரேமலதாவுக்கு திருமணமாகி 33 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. திமுக தலைவர் கருணாநிதியை விஜயகாந்த் அவர்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனையும் விஜயகாந்த் அவர்களுக்கு பிடிக்குமா. விஜயகாந்த் அவர்களினுடைய திருமணத்தை அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் நடத்தி வச்சிருக்காரு. விஜயகாந்திற்கு திருமணம் செய்து வைத்து வாழ்த்திய பேசிய திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள், தம்பி விஜயகாந்த் எளிமை, இனிமை என இயல்போட தன்னடக்கத்தோட இருக்காரு. கலை உலகின் உச்சிக்கு போனாலும் ஆணவம், செருக்கு, அகம்பாவம்னு தன்னை அணுகாதபடி பார்த்துக்கிட்டவர்னு பாராட்டியிருக்காரு. கருணாநிதி அவர்களை தவிர விஜயகாந்தின் மனம் கவர்ந்த தலைவரான மூப்பனார் இசைஞானி இளையராஜா, சத்யராஜ், பிரபு, எஸ் சந்திரசேகர், பாண்டியன், தியாகு, தானு அப்படின்னு இந்த வரிசையில் பலர் இருக்காங்க. பாரதி ராஜா அவர்கள், மணிவண்ணன், SP முத்துராமன், சங்கர் கணேசன், திரையுலக முக்கிய பிரபலங்கள் அனைவரும் இந்த திருமணத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் அவருடைய திருமணத்தில் கலந்துட்டுருக்காங்க. திரையுலகில் MGR ரசிகனாகவும் அரசியலை பார்த்தோன்னா கருணாநிதி அவர்களினுடைய தொண்டராகவும் இருந்த விஜயகாந்த் இரண்டையும் கலந்து MGR பாணியில் தனது ரசிகர்கள் மன்றங்களை நற்பணி செயல்களை செய்யக்கூடிய வகையில் மாற்றினார். அதையே பின்னாளில் தனது அரசியலுக்கான அஸ்திவாரமாகவும் மாற்றிக்கிட்டார். பிரபாகரன் அவர்களின் இருக்கக்கூடிய பற்றால தனது மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் அப்படின்னு பெயர் வச்சார். இரண்டாவது மகனுக்கு சண்முக பாண்டியன்னு பெயரிட்டிருக்கிறார். இப்படி நிஜ வாழ்க்கையிலையுமே வானத்தை போல கேரக்டரிலே வாழ்ந்து வந்திருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள். எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த கதாபாத்திரம் மட்டும் இல்லை, இந்த குணம் யாருக்குமே வராது அப்படின்னு தான் சொல்லணும். நிஜ வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நல்லதில் பார்த்தோன்னா சினிமாவில் நடிச்சுட்டு ரொம்பவே கெட்ட குணங்களை உடையவராக இருக்காங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் நிஜத்திலையும் சரி, சினிமாவிலையும் சரி நல்ல மனிதர். அவரை போல ஒரு மனம் கொண்ட மனிதரை இனிமேல் நம்ம பார்க்க முடியுமானா அது சந்தேகம்தான்.